ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்ட் டீனா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து ரதத்தில் உட்காந்து ஊர்வலம் வரும். ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். புதுசாக பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்கள் நைனிகா பாருங்கள் இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. ஸோ நான் இங்கே எல்லாருமே ரெடியாக இருக்கோம். நான் என்னோடய ஃபைனல் லுக் வந்து நாங்கள் ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி ரெடியாக இருக்கோம். எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு. அண்ட் புதுசாக பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள்கிட்ட வரும். இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து கோயிலுக்கு வந்தோன்னே கரெக்டான நேரத்தில் வந்தோம். அம்மனோட ஃபேஸ் அப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த தரிசனம் எனக்கு ஆயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். அம்மன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் கேரளா மாலும் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேங்க. நீங்கள் பார்த்தீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நைனிகா ரொம்ப அழுதுச்சுங்க. ஸோ அதனால் நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஹைட் ஷார்ட்டாக இருக்கிறதுனால மற்றது எதுவுமே பார்க்கவும் முடியல. மம்மி எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அழுதுகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தூக்க சொன்னிச்சு. என்னால் தூக்க முடியாது, புடவை கட்டி இருந்ததுனால. அண்டு வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டுனா நான் என்னால் நடக்கவும் முடியாது. ஸோ அதே சொல்லிட்டு இருந்தாங்க, மம்மி என்ன டேடிக்கிட்டேயே வீட்டில் விட்டுரு அப்படின்னு. ஸோ விட்டுட்டு வந்தோடனே நான் ஃப்ரெண்ட்லேயே எனக்கு அம்மா கிடச்சிட்டாங்க. ஸோ அம்மாவை பாருங்கள் மீட் பண்ணியாச்சு. ஸோ சோட்டி பாருங்கள், குழந்தைங்க எல்லாமே கொஞ்சம் ஃபேஸ் இறங்கிருச்சு. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த கூட்டத்துலேயும் நான் உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இந்த கூட்டத்தினால தான் நைனிகா ரொம்ப அழுதுருச்சு. ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து எல்லா டான்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் டான்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நைனிகாமல் அழுதுச்சுன்னு என்னால் திணீர் வாங்க முடியல விபூதி. ஸோ இப்போ தான் நான் விபூதி வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் அம்மனை எவ்வளோ அழகாக ரதத்தில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் படியே ஸ்மைலே பாருங்களேன். ஸோ எல்லாத்தையும் ரொம்ப மீட் பண்ணதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். பாருங்க எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லிக்கலாம். ஹாய். அண்ட் பாருங்க சின்னோட குட்டி பாப்பாக்கு ஹாய் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ சொல்லுங்கள், நாங்கள் 2 சிஸ்டர்ஸும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆயாச்சு, அதனால ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது டான்ஸ் பார்க்குறதுக்கு போனோம். ஸோ ஃபைனல் இயர் நிறையா பிக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு இந்த அம்மன் ரதம் போகும்போது கூட்டமாக இருந்துச்சுன்னு. ஸோ இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம், ரதத்துலேயே இவ்வளோ கூட்டம்னா பொங்கலில் எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குன்னு. ஸோ பொங்கல் வீடியோவை கன்ஃபார்மாக நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணுறேன். அண்டு நான் எங்கே இருக்கிறேன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். எல்லோ கலர் சாடி கட்டியிருக்கேன், நான் எங்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ பாருங்கள் பேக் சைடில் எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் டெல்லியில் இருந்து கூட ரொம்ப ஒரு சந்தோஷமாக எங்கள் பொங்கலை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். எங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய யூடியூப் ஃபேமிலிக்குமே எல்லாத்தையுமே நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னு. எங்கள் அம்மாவை பாருங்க, சிம்பிளாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்காங்க. நான் வந்து எப்போவுமே டான்ஸ் ஆட மாட்டேன், பட் ஏஞ்சல் ரொம்ப கம்பல் பண்ணிருந்தனால ஒரு 2 ஸ்டெப் ஆடிட்டு அதுக்கப்புறம் நான் காதில் சொல்லிட்டேன், நான் இப்போ இல்லை, நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்தேன், உங்களுக்கு எல்லாமே காட்டேன். ஸோ ஃபைனலியாக ஊர்வலம் போயிட்டு நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதாங்க கோயில். அண்டு இப்போ பாருங்கள் அம்மா மின்னாண்ட போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த கோயில் தாங்க நம்ம வருஷத்தில் ஒரு தடவை பொங்கல் போடுவோம் இந்த கோயிலில். ஏப்ரல் மாதம் அந்த பொங்கலில்
எல்லா இடத்துலேருந்துமே டெல்லியில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா தமிழரும் நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து கலந்து இந்த திருவிழாவை அருமையாக நடத்துகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.